நீங்க நல்லா செஞ்சீங்கன்னா இன்னும் 30 வருஷத்துக்கு நீங்க தான் முதலமைச்சர். இன்னும் 30 வருஷத்துக்கு நீங்க தான் முதலமைச்சர். நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர். டிஎம்கே இருந்தா கொஞ்சம் நிர்வாகத்திறன் இருக்கும். வேற யாரும் சரியான உங்களுக்கு போட்டி இல்லை. விஜய்லாம் வந்தா நல்லது பண்ணுவார் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்லா நெருங்கி வரணும். இறங்கி வந்து நல்லா பார்க்கணும். மக்களோட அடிப்படை தேவை என்னன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்குறவங்க நல்ல தலைவனா இன்னும் அடுத்த வருஷத்துல நல்லா இருப்பார். ஒரு பார்ட் அவருடைய ரோல் வந்து இம்பாக்ட் இருக்கும், அது பாதிப்பு இருக்கும். ஏன்னா வெற்றி வாய்ப்பு வந்து நிச்சயமா கணிசமா குறைப்பார். அவர் குறைப்பார். வாக்கு வித்தியாசம் அவரால் குறையும் விஜயால. அவரெல்லாம் வந்து அரசியல் நடத்துறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடையாது. ஃபேமிலி எல்லாமே அவங்க தான், விஜய் தான் கண்டிப்பா. நாங்க அவர் தான் வரணும்னு வேண்டிக்கிறோம் சாமிகிட்டே. எங்களுக்கு இன்னும் விஜய் தானே வரணும்னு வேண்டிக்கிறோம் சாமிகிட்ட. கன்ஃபார்மா விஜய் தான் வந்தாதான் நல்லா இருக்கும். மாற்றம் வேணும்ல, ஒரு ஆட்சி எவ்வளவு நாளைக்கு தான் இவங்களே நிற்பாங்க. திமுக வரும்னு எதிர்பார்க்கிறேன். எங்களுக்கு அந்த கட்சி தான் பிறந்திருக்கும், அதனால அந்த கட்சி வரும் நம்பிக்கையா இருக்கும். கட்சி யாருக்குன்னா டிஎம்கே தான் திருப்பி வரும். வேற இப்ப தமிழ்நாட்டில் சரியான நிர்வாகத்திறன் அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. வேற எல்லாம் இப்ப எல்லாம் புதுசா வரவங்க கொஞ்சம் அனுபவம் இல்லை. கத்துக்கிட்டா நல்லது, அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் 5 வருஷம் தான், அது ஒரு வாய்ப்பு கொடுக்க நல்லதுதான். நான் என்ன கொஞ்சம் மறக்கணும் இப்போதைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு முனை போட்டி தான். டிஎம்கே இருந்தா கொஞ்சம் நிர்வாகத்திறன் இருக்கும். வேற யாரும் சரியான உங்களுக்கு போட்டி இல்லை. விஜய்லாம் வந்தா நல்லது பண்ணுவார் தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்லா நெருங்கி வரணும். இறங்கி வந்து நல்லா பார்க்கணும். மக்களோட அடிப்படை தேவை என்னன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்குறவங்க நல்ல தலைவனா இன்னும் அடுத்த வருஷத்துல நல்லா இருப்பார். எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் தான் கொடுக்க போறோம். 5 வருஷம் தானே, அது ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஆனால் என்ன மக்கள்கிட்ட கொடுக்கணும். என்ன கேட்டால் அடுத்தது வந்து இப்போ இருக்கிறதுல ஸ்டாலின், அடுத்தது சீமானுக்கு, இப்படியும் ஒரு ஆளுக்கு நம்ம சான்ஸ் கொடுப்போமே, அவ்வளோதான். எல்லாரும் நல்லா செஞ்சுட்டு போட்டோம். எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி தான் ஒருத்தவர் இல்லாமல் போயிட்டாரு. நல்லா சோறு போட்டவர். இன்னும் மட்டும் அந்த மாதிரி யாரையும் விடாம தூக்கி விடுவோம் எல்லாத்தையும், அவ்வளோதான். நான் இப்போதைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவங்க தான் வருவாங்க. என் வீட்லயே வந்து விஜய்க்கு தான், என் பிள்ளைங்க என் அண்ணன் பொண்ணுங்க எல்லாம் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நாமன்னு பார்த்தா இந்த ஆட்சியால ஒரு பலன் அடைஞ்சவன்லாம் நான் ஒருத்தன் அடைஞ்சிருக்கேன். அதுக்காக நான் ஒரு ஸ்டாலினுக்கு போட்டேன். ஸ்டாலின் போட்டு என் வீட்டில் வந்து தாவிக்காக தான் போட்டுச்சு. ஏன்னா அவங்க ரசிகர்கள். யாருக்காச்சும் ஒரு ஆளு நம்ம பண்ணுவோம்ல, எல்லாம் இப்பதானே, அதான் எல்லாம் வரட்டும், வந்தா நல்லதுதான். ஆனா கொஞ்சம் களத்துல மக்களோட பயணிக்கிட்டோம். எடுத்தோடனே நம்ம கொடுத்துட முடியாதுல்ல. அவங்க ஆர்வத்துல போடுறாங்க, நல்லதுதான். நம்ம வந்து பார்த்து போடுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். வரட்டும், எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். ஆனா பொறுமையா காத்திருந்து அடிப்போம், அவ்வளவுதான். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்ன எவ்வளவோ போராளிகளை எடுத்தோடனே தூக்கி அவங்க உள்ள விடுக்கல. மக்களோட ஒண்ணுன்னு போராடினாங்க. சரிங்களா, இன்னைக்கு நான் 100 டீ போட்டாதான் எனக்கு 500 ரூபா சம்பளம். ஒரு டீயை போட்டு டக்குனு எனக்கு சம்பளத்தை கொடுனா கொடுத்துருவாரு வேணாரு. நான் உழைக்கணும்ல, உழைச்சாதான் எதுவாக இருந்தாலும். உழைச்சா கண்டிப்பா எல்லாத்துக்கும் பலன் உண்டு, அவ்வளவுதான். யாரு வந்தாலும் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். விஜய் வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, சீமா வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபடணும், அவ்வளவுதான் என்னுடைய இது. ஓட்டு போட்டீங்களா? போட்டேங்க. போட்டேன். ஓகே, இப்ப மே 4ஆம் தேதி ரிசல்ட். எந்த ஆட்சி வந்தா நீங்க நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க? நாங்க விஜய் தான் எதிர்பார்க்கிறோம். எனக்கு அவரை தான் பிடிக்கும். அவரை தான் பிடிக்கும். அவரை பிடிக்கும். இப்ப ஏன்னா வந்து ஓட்டு வாங்கியிருப்பாரா தளபதி விஜய்? 90% வாங்கியிருப்பார். 90% வாங்கியிருப்பார். 90% வாங்கியிருப்பாரு. ஃபேமிலி ஓட்டு யாருக்கு போட்டீங்க? ஃபேமிலியே இல்லாதான். யாருக்கு? ஃபேமிலி எல்லாமே அவங்க தான், விஜய் தான். அவங்களுக்கு தான் போட்டுருக்கீங்க. ஆமா, நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா. நாங்க அவர் தான் வரணும்னு வேண்டிக்கிறோம் சாமிகிட்டே. கண்டிப்பா வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? வரணும்னு தான் வேண்டுறோம். ஆட்சி மாறட்டுமே, நல்ல இது கொஞ்சம் பிரபலம் மாறட்டுமே. சொல்லுங்க. தேங்க்ஸ். ஓட்டு போட்டீங்களாக்கா? போட்டாச்சு. போட்டாச்சு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் சொல்லுங்க. ஆமா. எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எட்டால வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இல்ல, பணம் போடுறேன்னு சொல்றாங்க, எல்லாரும் சகல இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இல்ல, ஏன்னா எடப்பாடி வந்து அப்படிதான் சொல்றாங்க. இந்த வாட்டி வருங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஒருவேளை எடப்பாடி வந்துட்டா என்ன சொல்லுங்க? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எது வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அதான் எட்டாயில தான் சொன்னேன். வந்தா நல்லா இருக்கும். வேற எதுவும் சொல்லுவோம்? வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல, எல்லாம் நகை
எல்லாமே ரேட்டு ஏறி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அதுல கம்மியா விலைவாசி கம்மியா இருந்தா போதும். எந்த பொருளும் கொடுக்காம இருந்தா விலைவாசி கம்மியா இருந்தா போதும். இந்த ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்றாங்களே, அதுவும் இல்லாம இருந்தா கூட விலைவாசி கம்மியா இருந்தா போதும். வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணிடுவாங்க. ஓவரால் இதுல வந்து டிஎம்கே வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். வரும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப வந்து ஏற்கனவே டிஎம்கே வந்திருக்கு. இப்ப வந்து மறுபடியும் டிஎம்கே வந்து நீங்க எதிர்பார்க்கிறோம். விலைவாசி எல்லாம் கூட போயிருக்கு. ஆமா, விலைவாசி கூட போயிருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம பொருளாதார பணத்துக்கே மதிப்பு இல்லை. ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து 1000 ரூபா தாராளமா கொடுக்குறாங்க ஒரு லேபருக்கு. அவங்க வந்து ஆனா வீட்டுக்கு 200 ரூபா 300 ரூபா கூட கொடுக்கறது இல்ல. அவங்க டெய்லி அவங்க பர்சனல் எக்ஸ்பென்சஸ் தான் பண்ணிக்கிறாங்க. விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு. அவரு வர வருவாரா? அவரு ஒரு அவரு ஒரு ஒரு பார்ட், அவருடைய ரோல் வந்து இம்பாக்ட் இருக்கும், அது பாதிப்பு இருக்கும். ஏன்னா வெற்றி வாய்ப்பு வந்து நிச்சயமா கணிசமா குறைப்பார். அவர் குறைப்பார். வாக்கு வித்தியாசம் அவரால் குறையும். விஜயால ஒரு புதுமுகம் இளந்தலைமுறையினரெல்லாம் அவங்களுக்கு போடணும்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டில் உள்ள வயதானவர்களையும் அவங்க வந்து நிர்பந்திக்கிறாங்க. தாத்தா நீ விஜய்க்கு போடு, விசிலுக்கு போடு அப்படின்னு சத்தியம்லாம் வாங்குறதா கேள்விப்பட்டேன் 2-3 நாட்டுல. தாத்தா நீ விசிலுக்கு தான் போடணும் தாத்தா. அது எனக்கு தெரியல. நான் அந்த அளவுக்கு அரசியல் நிபுணத்துவம் வாய்ந்தவன் இல்ல. நான் அது சாதாரண வியாபாரி. விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். நல்லா இருக்கும், எல்லாமே ஒரே ஆச்சா இருக்கு. இது வந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றமா இருக்கும்ட்டு. ஏன்னா இப்போ வந்து ஒரு தனிச்சா நின்று இருக்காரு. வர எத்தனை சீட்டு ஜெயிப்பாருன்னு அது எப்படின்னு தெரியல, ஆனா ஜெயிச்சா நல்லா இருக்கும். விலைவாசி எல்லாம் குறையும்ண்ணா. பசங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும். எங்களுக்கு இன்னும் விஜய் தானே வரணும்னு வேண்டிக்கிறோம் சாமிகிட்ட. கன்ஃபார்மா விஜய் தான் வந்தாதான் நல்லா இருக்கும். மாற்றம் வேணும்ல, ஒரு ஆட்சி. எவ்வளவு நாளைக்கு தான் இவங்களே நிற்பாங்க? சரி, ஒருவேளை நம்ம தளபதி விஜய் அவர் வந்துட்டாருன்னா எப்படி எதிர்பார்ப்பீங்க? எப்படி எதிர்பார்ப்பீங்க? அவங்களுக்கு தான் அனைத்தும் தெரியுமா. அவங்க என்ன அது கோரிக்கை செய்யறாங்களோ அதை ஏத்துக்குவோம். அவங்க வந்தா எல்லாருமே தற்குறியா போவாங்கங்கிறதுனால அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரியுங்கிறதுனால தற்குறின்னு சொன்னா ஆகுமா? வந்தா தானே தெரியும் தற்குறியா இல்லையான்னு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தற்குறியா என்னன்ட்டு. அவங்க சொல்றவங்க அதிமுக ஆட்சி வரும்னு எதிர்பார்க்குறோம். எங்க ஏரியாவில் வந்து நன்னிலம் பகுதி, அங்க வந்து காமராஜ் அவர் தான் இந்த பிரிவில் நிற்கிறாரு. அவர் ஏகப்பட்டு நல்லது செஞ்சிருக்காரு. எங்க ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நன்னிலம் சட்டமன்றத்துக்கு காமராஜ் தான் வருவார். விஜய் விஜய்லாம் வந்து அரசியலுக்கு வந்து அது வந்து வேஸ்ட்ன்னு தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் வந்து அரசியல் நடத்துறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடையாது. ஏதோ ஆனா அந்த இளைஞர்லாம் விஜய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரு எங்க ஏரியாவெல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு இது கிடையாது. சின்ன பசங்க லேடிஸுங்கெல்லாம் சில பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்தா ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. முதலமைச்சர் ஆயிட்டா அவருக்கு வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஓட்டு போட்டீங்களா? நான் போட்டேன் சார். ரிசல்ட் இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னா எந்த ஆட்சி சொல்லுவாங்க? ஆமாப்ல நான் விஜய் ஆட்சி சொல்லுவேங்க. விஜய் ஆட்சி சொல்லுவேன். விஜய் வந்தா நல்லா இருக்கும். அவர் நல்லா செய்வாருங்க, நல்லா செய்வாரு. நல்ல மனசு உள்ளவர். தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி கடனா செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. நன்றி கடனை தீர்க்கறதுக்காக அரசியலுக்கு வந்தது. அவர் கோடிக்கணக்கான சொத்தை விட்டு நமக்காக வெயில்ல வந்து கஷ்டப்படணும் அவங்க அவசியமே கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் இது செய்யணும்னு தான் அவர் வந்திருக்காரு. கண்டிப்பா அவர் தான் வரணும், வருவாரு. ஏன்னா வந்து ஒரே ஒரு வாய்ப்பு அதெல்லாம் மக்கள் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா வருவாரு, ஃபர்ஸ்ட்ல வருவாரு, எல்லா தொகையிலும் வருவாரு. சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் இப்போ வந்து தற்போது அவர்லாம் எப்படி வர முடியும்? அதெல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு அந்த மக்கள் மேல அதிக அன்பு உள்ளது. அவர் மேல நேசிக்கிறாங்க மக்கள்லாம். சின்ன பிள்ளையெல்லாம் நேசிக்குதுங்க. அதனால அவர் வருவாரு கண்டிப்பா. அதெல்லாம் மத்த ஆட்சியெல்லாம் வேணாங்க. மாத்தி மாத்தி போட்டு எண்ணத்தை கண்டோம்.
புதுசா வரவங்க வரட்டும் வரட்டும், வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. எல்லாரும் நம்ம 2 பேர் கொடுத்தோம்ல, இவரு கொடுத்து பார்ப்போம். நல்லா ஆட்சி நடக்கும்னு தான் நம்பி போட்டிருக்கோம். அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் காத்துக்கிட்டு இருக்கோம். விஜய் தான் வருவாரு, கண்டிப்பா வருவார் விஜய் தான். மக்களுக்கு நல்லது செய்யுங்க சார், உங்களை நம்பி தாங்க போட்டிருக்கோம். நீ நல்லது செஞ்சீங்கன்னா இன்னும் 30 வருஷத்துக்கு நீங்க தான் முதலமைச்சர். இன்னும் 30 வருஷத்துக்கு நீங்க தான் முதலமைச்சர். இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர். ஓட்டு போட்டாச்சு. மே 4ஆம் தேதி ரிசல்ட். எந்த ஆட்சி வரும்னு எதிர்பார்க்குறீங்க? திமுக வரும்னு எதிர்பார்க்குறேன். எங்களுக்கு அந்த கட்சி தான் இப்ப இருக்கும், அதனால அந்த கட்சி வரும். நம்பிக்கையா இருக்கும். அந்த கட்சி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும். அதனால அந்த கட்சி வரும்னு நாங்கள் பார்க்குறோம். ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க புதுசா இப்பதான் வந்திருக்காங்க. அது அடுத்த அடுத்த இதுல பாத்துக்கலாம். இப்போதைக்கு திமுக தான் எங்களுக்கு நல்ல கட்டு செய்யறாங்க போறாங்க, அதனால திமுக போடுவாங்க.